இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. நேற்று அனைத்து புனிதர்களை பற்றி உங்களோடு பேசினேன். இன்று அனைத்து விசுவாசிகள் அல்லது அனைத்து ஆன்மாக்கள் அல்லது இறைவனில் மறித்த அனைத்து நம்பிக்கையாளர்களை குறித்து இந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம், மகிழ்கிறோம், கல்லறைகளை பூக்களால் நிரப்புகிறோம். இந்த கல்லறை பெருவிழா அனைத்து ஆன்மாக்களின் திருவிழா, நம்பிக்கையாளர்களின் நினைவு. இந்த விழா நமக்கு சொல்லுவது என்ன? புனித பெர்னாந்து தன்னுடைய சகோதரர் சட்ராய்ஸ் என்பவர் இறந்த பொழுது நிகழ்த்திய மறையுரையின் 4 வரிகள். சாவு ஆதாயம், வாழ்வு ஒரு தண்டனை என பவுலடிகளார் கூறிய கூற்றிலிருந்து அவர் இதை எடுத்து பேசுகிறார். எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்து, சாவு என்பது ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்பதை எதை குறிக்கிறது? உடலின் சாவு அல்லது அருள் வாழ்வு எதை குறிக்கிறது? பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது எல்லா நேரங்களிலும் நமக்கு மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, இன்பமாக இருப்பது மட்டும் அல்ல, தண்டனைக்குரிய வாழ்வாக இருக்கிறது என்று தூய பெர்னாந்து சொல்லுகிறார். ஆனால் இந்த வாழ்வு தண்டனைக்குரிய வாழ்வு என்றால் துன்பத்தையும் கவலையையும் கண்ணீரையும் கடந்து அருள் வாழ்வுக்கு நம்மை அழைத்து சொல்லுகிறது. அதுவே நித்திய வாழ்வு, அதுவே நமக்கு இறப்பு. அப்போ சாவு என்றால் நமக்கு ஆதாயம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்ப நீங்கள் எதை குறித்து மகிழ வேண்டும்? சாவை குறித்து. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதுண்டு. இறைவா, எனக்கு நல்ல மரணத்தை தாரும். நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராம் தூய சூசையப்பரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அது போலதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மரணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். சீராக்கு புத்தகத்தில் 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் வாழ்நாளில் சாவை, முடிவை நினைத்து கொண்டால் பாவம் செய்வதில்லை. அப்ப சாவு நமக்கு ஒரு ஆதாயத்தை தருகிறது. நீ நினைத்து பார்த்தால், நீ சிந்தித்து பார்த்தால், நீ சாவை பற்றி நீ நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், பாவத்திற்குரியதும் பாவத்திற்குரிய சோதனைகளும் நீ செல்வதில்லை. அப்ப நாம எதை நோக்கி நாம பயணிக்கிறோம்? சாவை நோக்கி பயணிக்கிறோம். அந்த சாவை பற்றி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னோட வாழ்ந்த எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இப்படி எல்லோருமே இறந்து செல்லுகிறார்கள். இறந்தவர்கள் எனக்கு கற்றுத்தருவது என்ன? ஒன்று, இறந்தவர்கள் எனக்கு வழிவிடுகின்றார்கள். என்ன வழிவிடுகின்றார்கள்? நான் இந்த பூமியில பிறந்தேன், இதிலே தான் வாழ்வேன் என்று யாரும் இருப்பதில்லை. ஆகவே எனக்கு பின் என் பேரப்பிள்ளைகள் வர வேண்டும் என்று விரும்பி அவர்கள் இறைவன்பால் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் வாழ வேண்டும் என்று நமக்காக வழிவிட்டு செல்லுகின்றார்கள். இரண்டாவது, அவர்கள் நம் வழி வந்தவர்கள். என்ன வழி வந்தவர்கள்? எனக்கு அப்பாவாக வந்தவர், எனக்கு அம்மாவாக வந்தவங்க, என்னுடைய உறவு, அதாவது என்னவாக இருக்கட்டும், ஒரு அத்தை, ஒரு மாமா, சித்தப்பா, சித்தி என்று உறவோடு என்னோடு வந்தவர்கள் இன்று இல்லை. அப்போ இறப்பு கற்றுத்தருவது 2வது காரியம், உறவு என்றை கற்றுத்தந்து சொல்லுகிறது. முதல் வாழ்வு உங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வழிவிடுகிறது. 3வது, அவர்கள் நம்மோடு வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள், நம்மோடு வருகின்றார்கள். எல்லாரும் வீட்டிலையும் இறந்தவர்களுடைய போட்டோ வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்? அவர்களை நினைவு கூறுகிறோம். நாம் எங்கே சென்றாலும், நான் ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இல்லத்தில் அவங்க முப்பாட்டனிலிருந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஏன் இதை வச்சுருக்கீங்கன்னா, எங்களுடைய குடும்ப வாரிசுக்கு, என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு தெரியணும், இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து நல்லவர்களாக இருந்து ஊருக்கு நல்லது செய்து மரித்த நல்ல முகம்தான் இது என்று அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும்.
அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களைப் போல் நாங்களும் இந்த பூமியில நல்லவர்களாய் கடந்து செல்ல எங்களோட துணை இருங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 காரியமும் மிக முக்கியம். இந்த கல்லறை திருவிழா நமக்கு கற்றுத்தருகிறது. கல்லறை ஒரு வெறுமை என்று சொல்ல வேண்டும். மரித்தவர் எல்லோரும் அங்கே இருந்து விடுவதில்லை. அதற்கு இயேசு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். கல்லறை என்பது நாம் ஒரு சில மணி நேரங்கள் உள்ளே இருப்பதான் சொல்லணும். அதனால தான் கேட்பாங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன என்று ஒரு அறிஞரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், கருவறையிலிருந்து இறங்கி மண்ணறை செல்லுகின்ற தூரம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. மண்ணறைன்னா என்னங்க? கல்லறை தான். இந்த உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக கொடிகட்டி இருக்கலாம், எவ்வளவு பெரிய சொத்துக்களை சம்பாதித்து இருக்கலாம். இந்த கல்லறையில் போய் கேளுங்கள், உன் சொத்துக்கள் எங்கே, உன் பணம், நீ சம்பாதித்த சம்பாதிப்பு எங்கே, நீ சேர்த்து வைத்த மாட மாளிகை எங்கே என்று கேட்டால் அந்த கல்லறையை சுற்றி நிற்கின்ற உறவுகள் மட்டுமே. எங்கள் பெரியப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் மாமா என்று சொல்லி உறவுகள் மட்டுமே இருக்கும். அங்கே அவர் சம்பாதித்த பணமோ சொத்தோ நகையோ வீடோ இருப்பதில்லை. வாழ்க்கை இதுதான் என்பதை மிக அற்புதமாக வரையறுத்தார் ஒரு கவிஞன். கருவறையில் இறங்கி மண்ணறை செல்லுகின்ற தூரம். இதற்கு இடையில் மனிதனுடைய போராட்டம் பாருங்க. அதனால தான் சீராக்கு மிக தெளிவாக சொல்லிச்சு, உன் வாழ்வின் முடிவை நீ நினைக்கின்ற பொழுது ஆதாயமாக்கி கொள்வாய். சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பி நம்ம பேசுவோம், எவ்வளவோ விஷயங்களை பேசுவோம். ஆனால் இந்த விசுவாசிகளின் நினைவு நாள், அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள் எதை நமக்கு முன்னிறுத்துகிறது? நீனும் ஒரு நாள் உன்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்கி கொள்ள வரவேண்டிய இடம் இதுதான் என்று நம்மை காட்டுகிறது. அதனால தான் மலர்களால் தூவி அவர்கள் விருப்பப்பட்டு செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து அவர்களைப் போல நாமும் கடந்து செல்ல, பாவமின்றி வாழ தாயினுடைய கருவறை இறங்கி மண்ணறை செல்லுகின்றோம். மண்ணறை செல்லும் விசுவாசியுடைய ஆத்மங்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடையணும். அப்போ இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்ன இரண்டாவது காரியம்? ஏன் அவர்களை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம்? இந்த நாளில் நினைவு கூறுவதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், திரு அவையின் வரலாற்றிலே திருத்தந்தை 23வது யோவான் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நிலையான மறை உண்மைகளை பற்றி சிந்திக்க வைக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு மிஞ்சி போன இந்த காலகட்டங்களில் 60 வயசு தான், மிஞ்சி போனால் 80 வயசு. இன்னைக்கு 20 வயசும் 10 வயசும் 15 வயசும் சாகுறோம். ஏன் 30 வயசுல சாகுறோம்? அழகா சற்று நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு தான். ஏசி பஸ்ஸில் எல்லாரும் போகிறாங்க, பின்னாடி இருந்து ஒரு பைக்கு தட்டினதான் 19 பேர் தூங்கிய நிலையில் பஸ்ஸில் எரிஞ்சு சாகுறாங்க. அவங்க நினச்சாங்க நான் சாவேன்னு. அப்போ சாவு என்பது ஒரு பெரிய மறை உண்மை, அதுதான் நிலையானது. இந்த பூமி நிலையானது அல்ல. அப்போ நம்ம பயணிக்கின்ற பயணம் நித்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நித்தியமற்ற இந்த உலகில், நிலையற்ற இந்த உலகிலிருந்து நிலையானவற்றை என் இதயத்தை நோக்கி செல்வதுதான் சாவு, அதுதான் ஆதாயம், அதுதான் தேடணும். அதை கத்தோலிக்க திருஅவை அற்புதமாய் கற்றுத்தருகிறது. ஆகவே என் பிரியமானவர்களே, திருத்தந்தை 23வது யோவான் மிக அற்புதமாக குறிப்பிடுவது போல நிலையான மறை உண்மைகளை பற்றி சிந்திக்க வைக்கிறது. மறந்துவிடக்கூடியன எவை என்றும் நிலையாக பெற்றிருக்கக்கூடியவை எவை என்றும் நம்மை சீர்தூக்க பார்க்க செய்வதுதான் இந்த கல்லறை பெருவிழா. எதை நாம் பார்க்கிறோம்? சற்று சிந்தியுங்கள். எதை இட்டுச் சொல்லுகிறோம்? நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம், ஒருவர் இறந்துவிட்டால் இந்த உலகம் அவர்களுக்கு தீர்ப்பு எழுதுகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு தெருவில் இருக்கிற ஒருவர் இறந்து விட்டார். அந்த தெருவில் ஒரு 25 வீடுகள் இருக்கிறது. 25 வீடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சேர்ந்துட்டாண்டா, நல்லது, இந்த தெருவுக்கு நிம்மதி.
இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்ன வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்று. 2வது கேட்டகரி, ஐயோ பாவம், நல்ல மனுஷன் போயிட்டான். 3வது, அவர் இல்லை என்ற ஒரு உணர்வை உணர்ந்து பார்ப்பது, அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பார்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்வைத்தான் நீங்கள் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, சாவு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சபை உரையாளர் சொல்லுகிறார். சபை உரையாளர் 7வது அதிகாரத்தில், நீங்கள் பிறந்த நாள் வீட்டிற்கு செல்வதை விட இறந்த வீட்டுக்கு செல்வது தான் பல பாடங்களை கற்றுத்தருதுன்னு சொல்கிறார். அதை பற்றி நான் சற்று சிந்தித்தேன். அப்போ நான் இறந்துருக்கிறேன், என்னை அடக்கப்பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. என் பக்கத்தில் யார் நிற்பா தெரியுமா? ரொம்ப நெருக்கமானவங்க என்னை குறித்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் செய்த காரியங்களை குறித்து அழுவாங்க. ஒரு 2 அல்லது 4 அடி தள்ளி போனீங்கன்னா 4 பேர் உட்காந்து என்னுடைய நன்மையான காரியங்களை பேசுவாங்க. நல்லா இருந்த சாமியார், நல்லா பேசுவார், நல்ல அன்போடு இருப்பார் அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. அடுத்து 3வது ஒரு ரிங்கு, ஒரு 4 அடி தள்ளி போனீங்கன்னா, சேர்ந்துட்டான் அந்த சாமியார், சும்மாவா இருந்தா அப்படின்னு பேசுவாங்க. எந்த பங்கில் என்ன பண்ணான், எந்த இடத்துல என்ன செஞ்சான், இவன் தெரியாதா, சேர்ந்துட்டான்டா நிம்மதிராம்பாங்க. முடிஞ்சா 4வது ரிங்கு வருது, 3வதுக்கு அடுத்து 4வது ரிங்கு, என்ன தெரியுமா பேசுவாங்க? எப்பா ஃபாதருக்கு வேண்டப்பட்டவங்களாம் சொல்லிட்டாங்களா, கல்லறைக்குழி ரெடியாக இருக்கா? இதுதான் கேட்கும் சமுதாயம். அப்போது சாவு நிறைய பாடம் கற்றுத்தருகிறது. நான் எந்த பாடத்தில் எங்கே இருக்கிறேன், இறுதியாக முடிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வாழ்வின் முடிவாகிய சாவை நினைத்து பார்ப்போம். பாவம் செய்வதல்ல, நாம் நம் வாழ்வில் ஆதாயத்தை தேடிக்கொள்வோம். ஆண்டவருக்கு பயந்த வாழ்வு நம்மை நித்திய வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகிறது. திருவெளிப்பாடு புத்தகத்தில் நம்ம வாசிப்போம். நான் விண்ணிலிருந்து ஒரு குரலையை கேட்டேன், அக்குரல் சொன்னது, ஆண்டவருக்குள் இறப்போர் பேறு பெற்றோர், நீங்களும் ஆண்டவருக்குள் இறத்து விட பேறு பெற்றவர்களாய் இருக்க இந்த கல்லறை பெருவிழா நம்மை அழைக்கிறது. ஒரு நாள் நாமும் இந்த கல்லறையை நோக்கி செல்ல இருக்கிறோம். கருவறை விட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் கல்லறை நோக்கியது. இன்று உங்கள் முன் பேசுகிறேன், நாளை எங்கே இருந்து பேசுவேன் யாருக்கு தெரியும்? அதுதான் மனித வாழ்வு. கடந்து செல்வோம், சாவை ஆதாயமாக்குவோம், ஆண்டவரோடு இணைவோம். நித்திய இளைப்பாற்றியே மரித்த அத்துணை ஆன்மாக்களுக்கும் தந்தரணும். யாரும் நினையாத தெருக்களில் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, நோயினாலும் பைத்தியத்தினாலும் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தரணும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வீஸுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை அடைய கடவது. ஆமேன்.